முதலில் இணைந்து கொள்கின்றார் என் ஜெல்நாதன் ஐயா தக்கோலத்திலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் என்றென்றும் படிக்க வேண்டிய நூல். வாழ்க்கை வழிமுறைகளை சிறப்பாக எடுத்துவதும் நூல். அன்பை, பண்பை, இன்னும் பலவற்றை நிறைவாக அள்ளித்தரும் நூல். வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை எடுத்து சொல்வதை மட்டுமன்று, எது நல்லது எது கெட்டது என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறும் நூல் திருக்குறள். வாழ்க்கையை குறளின் பாதையில் அமைத்திட்டால் நலமே விளையும். அறத்துப்பால் அதிகாரம் 20 பயன் இல சொல்லாமை. பயனில்லாத வீண் சொற்களை சொல்லாது இருத்தலை பற்றியும், தமக்கும் பிறர்க்கும் அறம், பொருள், இன்பம் ஆகிய பயன்களில் ஒன்றும் பயனில்லாத சொற்களை சொல்லாது இருத்தலை பற்றியும் இவ்வதிகாரம் கூறுகிறது. இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்களையும் பொருட்களையும் சிந்திப்போம். 191வது திருக்குறள். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். பயனில்லா சொற்களை சொல்பவன் யாவராலும் இகழப்படுவான். 192. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. பலர் முன் பயனில்லா சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தே அறம் இல்லாத செயல்களை செய்வதை விட தீமையானது. 193. நயன் இலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பயனில்லா சொல் சொல்வோனை அறம் இல்லாதவன் என அறிவிக்கும். 194. நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து. பயனில்லா சொல் சொல்லுவோனை நற்குணங்களிலிருந்து நீக்கும். 195. சீர்மை சிறப்போடு நீங்கும் பயன் இல நீர்மை உடையார் சொலின். நற்குண உடையார் பயனில்லாதவை கூறின் அவர் மேன்மையும் மதிப்பும் குறையும். 196. பயன் இல் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில்லா சொற்களை சொல்பவனை மக்களுள் பதர் என்று கூறுவர். நயனில் சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. அறிவுடையோர் அறம் இல்லாதவற்றை சொல்லினும் பயனில்லா சொற்களை சொல்லாமை நன்று. 198. அரும்பயன் ஆயும் அறிவிலார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அறிவுடையோர் பெரும் பயன் தரும் சொற்களையே சொல்லுவர். 199. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசு அரு காட்சி அவர். மாசற்ற அறிவுடையோர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களை சொல்லார். 200வது திருக்குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனில்லா சொற்களை நீக்கி பயனுடைய சொற்களை சொல்ல கடவர். பயனிலா சொல்லாமை என்னும் இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருட்களை என் கருத்தில் பதிந்தவர்களை சுருக்கமாக பதிவிடுகிறேன். 191வது திருக்குறள். பயனில்லா சொற்களை சொல்பவன் இகழப்படுவான். 192. பயனில்லா சொல் அறமிலா செயல்களை விட தீமையானது. 193.
பயனில்லா சொல் சொல்வோனை அறம் அற்றவன் என அறிவிக்கும். 194. பயனில்லா சொல் சொல்லுவோனை நற்குணங்கள் நீங்கும். 195. நற்குணமுடையார் பயனில்லாதவை கூறின் மதிப்பு குறையும். 196. பயனில்லா சொல் சொல்பவனை மக்களுள் பதடி என்பர். 197. அறம் உடையோர் அறமிலா சொல்லினும் பயனிலா சொற்களை சொல்லாமை நன்று. 198. அறிவுடையோர் பயன் தரும் சொற்களையே சொல்லுவர். 199. மாசற்றார் மறந்தும் பயனற்ற சொற்களை சொல்லார். 200வது திருக்குறள். பயனுடைய சொற்களையே சொல்லுதல் வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழொலி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பான பதிவோடு இணைந்து கொண்டார் தக்கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். மீண்டும் அவர் படித்ததில் பிடித்ததோடு வருகின்றார். வகுப்பு எடுக்க